அவ்வளவுதான். இனிமே பைக் டாக்ஸி கிடையாது. எஸ்.எஸ். சிவசங்கர் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் தமிழ்நாடு, ஓகேங்களா, அவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பைக் டாக்ஸியை ஒரு ஃபுல் ரூல்ஸோட கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணுறது ஒரு கொஸ்டின் மார்க் தான், கரெக்டுங்களா? ரேபிடோவில் இப்போ போறீங்கன்னா சப்போஸ் ஏதாவது ஆனால் கூட இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி கிளைம் பண்ணணும்னு தெரியாது, யார்கிட்ட போகணும்னு தெரியாது, அது தெரியல. இவங்க டாக்ஸி வச்சிருக்காங்க. ஸோ எல்லோ போர்டு ஒயிட் போர்டுன்னு தெரியும். எல்லோ போர்டை பொறுத்த வரைக்கும் டாக்ஸி அதே மாதிரி ஓட்டலாம். ஸோ ஒரு ஐடென்டிட்டி வச்சிருக்கலாம் இவங்க டாக்ஸின்ட்டு. இப்போ எதுவுமே இல்லாமல் ஓன் வெஹிக்கிளை கொண்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அப்போ கட்டுறாங்க தெரியுமா? ஆல்ரெடி எல்லோ போர்டு வச்சு ஆட்டோ ஓட்டுறவங்கலாம் கேள்வி கேட்குறாங்க. ஸோ இது எப்படி பண்ணலான்ட்டு ஆட்டோக்காரங்க போராட்டம் பண்ணியிருக்காங்க. இதை பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க சைடில் ஒரு சைடு சொல்கிறாங்க. பைக் டாக்ஸியில் இதுக்கு முன்னாடி இப்போ போயிட்டு வரவங்க பைக் டாக்ஸியில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 2 வேலை பார்த்தா தான் என் குடும்பத்தை